வணக்கம். இன்னைக்கு படிக்க போகும் கதையின் தலைப்பு செல்லப்பள்ளி. இது ஒரு சிறு கதை. எழுதியவர் சரசா சூரி அவர்கள். கதைக்கு போலாமா? கதாநாயகியை வீட்டை விட்டு வெளியே போய் என்கிறான் கணவன். நான் ஏன் போகணும்? போக வேண்டியது நீயும் உன் அம்மாவும். என்னது நீயா? அவ்வளவு திமிரா? அவளை அடிக்க கை ஓங்குகிறான் அவன். பக்கத்திலிருந்து உச்சி கொட்டும் சப்தம். 4 பக்கமும் திரும்பி பார்த்தேன். நான் மட்டும்தான். கணவர் மும்முரமாய் பேப்பர் படித்துக் கொண்டிருந்தார். பிரியாவும் சூர்யாவும் அரைக்கதவை சாத்தி கொண்டு ஏதோ வீடியோ கேம்ஸ் விளையாடி கொண்டிருந்தார்கள். 7 to 9 வரை என்னுடைய சீரியல் நேரம். ஏற்கனவே சப்பாத்தி, மட்டர் பன்னீர், தயிர் சாதம் டைனிங் டேபிளில் தயார். 2 மணி நேரத்துக்கு யார் வந்தாலும் அசைக்க முடியாது. 7 to 7:30 நாகதேவதை, 7:30 to 8 மாமியாரும் சாமியாரும், 8 to 8:30 மயக்கும் மோகினி, 8:30 to 9 அத்தை. விளம்பரங்கள் முடிவதற்குள் ஓடிப்போய் மாடியை பார்த்து, பிரியா, சூர்யா, சாப்பிட வாங்க, அப்பாவையும் வர சொல்லுங்க என்று உரக்க குரல் கொடுத்துவிட்டு என்னுடைய அரியாசனத்தில் அமர்ந்து கொண்டேன். ஓங்கின அவன் கையை பிடித்தாள் கதாநாயகி. திருப்பி உன்னை அடிக்க எவ்வளோ நேரம் ஆகும்? மறுபடியும் அதே சத்தம் டிவியின் கீழே இருந்து வந்தது. ஆம், எப்போதும் வரும் அதே பள்ளிதான். ஒரு வாரமாகவே சரியாக 7 மணிக்கு நான் உட்கார்ந்ததும் அதுவும் வந்துவிடுகிறது. சில சமயம் தனது குட்டி தலையை தூக்கி பார்க்கும். இளம் பழுப்பு நிறத்தில் வெள்ளை புள்ளிகள், உருண்டையாய் மின்னும் கண்கள். எங்கே இருந்தாலும் என்னையே பார்ப்பது போல பளபளக்கும். அழகாகத்தான் இருக்கிறாள். நான் சோஃபாவில் இருந்து எழுந்திருக்கும் வரை அதுவும் குறுக்கும் நெடுக்கும் போய்கொண்டிருக்கும். சீரியலின் இடைவேளை போதுதான் நான் அதை கவனித்திருக்கிறேன். அதை ஒரு பொருட்டாகவே நான் மதித்ததில்லை. இன்றைக்குத்தான் அதன் சத்தம் என் காதில் விழுந்தது. இப்போது கதாநாயகியின் மாமியார் உள்ளே இருந்து ஓடி வந்தாள். படார் என்று கதாநாயகியின் கன்னத்தில் அறைந்தாள். என்றது பள்ளி. என்னடா, நீயும் சீரியல் பார்க்குறியா? ஆமாம் என்பது போல தலையை ஆட்டியது. எனக்கு ஒரே ஆச்சரியம். பள்ளி என்னிடம் பேசுகிறதா? எனக்கு அவளை மிகவும் பிடித்து விட்டது. பாம்பை கண்டால் படை நடுங்குகிறதோ இல்லையோ, பள்ளியை கண்டால் இந்த பூலோகமே நடுங்கும். பிரியா பள்ளி என்ற 3 எழுத்தை கேட்டாலே அலறுவாள். அம்மா, அந்த பள்ளியை போக சொல்லே, எனக்கு பிடிக்கவே இல்லை, பயமா இருக்குமா? என் புடவை தலைப்புக்கு பின்னால் ஒளிந்து கொள்வாள். சூர்யா வேற டைப். பு, இத்தினுண்டு பள்ளிக்கு என்ன பயம்? இப்ப பாரு. நீண்ட ஒட்டடை கம்பை எடுத்துக்கொண்டு சு சு என்று விற்கிற மாதிரி சிலம்பாட்டமா ஆடுவான். நேராக அவன் தலையில் விழுந்தது. அவ்வளவுதான். அலறி புடைத்து கொண்டு வீட்டை சுற்றி ஓடி பள்ளி பள்ளி என்று 8 உருக்கு கேட்பது மாதிரி கத்திவிட்டான். அதற்கப்புறம் பள்ளி பேச்சை எடுப்பதே இல்லை. இவர் கதையே வேற. இந்த சாம்பார் ஏன் திறந்திருக்கு? பள்ளி கிள்ளி விழுந்து வைக்க போகிறது. நான் இப்போ தாளிக்க திறந்தேன், எல்லாம் மூடிதான் இருக்கு. எனக்கு இந்த வாழைப்பழம் வேண்டாம், பள்ளி நக்கி இருக்கும். நுனியை பிச்சு போட்டுட்டு சாப்பிடக்கூடாதா? ஐயையோ, விஷம்மா, எல்லாம் பழத்தில் இறங்கி இருக்கும். வாங்கின பழத்தில் பாதி குப்பை தொட்டியில்தான். பள்ளிக்கு விஷமே இல்லை என்று அடித்து சொன்னாலும் அவர் நம்ப தயாராயில்லை. எனக்கு மட்டும் பள்ளி பயம் அறவே கிடையாது. பள்ளி என்று இல்லை, எந்த உயிருள்ள செத்த ஜீவராசிகளிடம் பயம் தோன்றியதே இல்லை. நான் கல்லூரியில் படிக்கும்போது ஜுவாலஜி மேஜர். சகலவிதமான ஜீவராசிகளை ஃபார்மலின் கரைசலில் போட்டு டிஜெக்ஷன் போர்டில் வைத்து அறுக்க வேண்டிய கட்டாயம். பள்ளி, தவளை, கரப்பு, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. என்னுடன் கூட டிஜெக்ஷன் பண்ணுபவள் பூர்ணிமா. ஒரு நாள் ஒரு தவளை அரைகுறை மயக்கத்திலிருந்து ஆணியை பீத்து கொண்டு அவள் மேல் துள்ளியதிலிருந்து லிட்ரேச்சர் மேஜருக்கு மாற்றிக்கொண்டவள். நான் பள்ளியை முரத்தால் அடித்து விரட்டிய வீர தமிழச்சி மரபை சேர்ந்தவளாய் இருக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை அன்று மட்டும் எல்லோரும் சேர்ந்துதான் சாப்பிடுவோம். சீரியல் ஏதும் இல்லை என்பது ஒரு காரணம். குழந்தைகள் முகத்தை நன்றாக பார்க்கலாமே, இல்லை என்றால் முகமே மறந்துவிடும். அம்மா, ஏன் எல்லா அம்மாக்களுக்கு மட்டும் சீரியல் பிடிக்குது? அப்பாக்கள் பார்க்க மாட்டாங்களா? அப்பாக்களுக்கு பணம் படுறது தான் ஒரே குறி. இவங்கெல்லாம் அடுத்த நிதி மந்திரியாக போகிற மாதிரி நினப்பு. இன்ட்ரெஸ்ட் ரேட், ஸ்டாக் மார்க்கெட், ஆயில் ப்ரைஸ் தவிர இவங்களுக்கெல்லாம் வேற எதுலேயும் கவனம் இருந்தால் தானே. நீ மட்டும் எண்ணெய் விலை பற்றி கவலைப்படாமல் இருக்கியா? என் கணவருக்கு ரோஷம் வந்து விட்டது. நானா? ஆமாம், நல்லெண்ணெய் விலை கூட்டிகிட்டு போகுது, தேங்காய் எண்ணெயில் வாசனையே இல்லைன்னு சொன்னியே. அப்பா ஜோக்கடிக்கிறாருமா, கொஞ்சம் தான் சிரியே. அம்மா, இன்னைக்கு பூரி கிழங்கு சூப்பர், இன்னும் 2 எடுத்துக்கிட்டா? மேலே இருந்து சத்தம். அட,
நீ இங்கே தான் இருக்கியா? அம்மா, யாரோட பேசுகிற? பள்ளி தான் இருக்கு, தலையில் விழப்போகிறது. பிரியா தட்டை எடுத்துக்கொண்டு மாறி உட்கார்ந்தாள். உனக்கும் பூரி வேணுமா? நான் செல்லியை பார்த்து கேட்டேன். ஆம், அதற்கு பேர் வைத்து விட்டேன், செல்லி, என் செல்ல பள்ளி. அம்மா, என்னம்மா உளறிட்டு இருக்க? பள்ளிக்கிட்டியா பேசுற? டேய் சூர்யா, அது பள்ளின்னு சொல்லாத. அவ பேரு செல்லி, என்னோட செல்ல பள்ளி. ஏம்மா, எல்லாரும் செல்லம்மா பூனை நாய் தான் வளர்ப்பாங்க, நீ பள்ளியை வளர்க்குறியா என்றாள் செல்லி. பாரு, ஆமான்னு சொல்றா. அப்பா, அம்மாவை ஒரு நல்ல டாக்டரா பார்த்து காமிக்கணும். திங்கட்கிழமை 7 மணி சரியாக. செல்லி டிவி பக்கத்தில். இன்னும் சீரியல் ஆரம்பிக்கவில்லை. அவள் குறுக்கும் நெடுக்கும் ஓடிக்கொண்டிருந்தாள். ஒரு சின்ன பூச்சி மூலையில் பறந்து வந்து உட்கார்ந்த அடுத்த வினாடி பாய்ந்து வந்து கவ்வினாள். பூச்சி உடலை அப்படியும் இப்படியும் அசைத்து பார்த்தது. லபக்கென்று செல்லி அதை முழுங்கிவிட்டது. சீரியலை மறந்தே போனேன். தலையை தூக்கி என்னை பார்த்தாள். செல்லிதான் ஞாபகப்படுத்தினாள். இப்போதெல்லாம் செல்லி நான் எங்கே போனாலும் நாய்க்குட்டி மாதிரி கூடவே வருகிறாள். எங்களுக்குள் ஒரு வார்த்தை பரிமாற்றமே நடக்கத் தொடங்கிவிட்டது. ஆமாம் என்றால் ஒரு தடவை என்று சத்தம் வரும், இல்லை என்றால் என்று 3 தடவை சத்தம் போடுவாள். காலையில் என்ன டிஃபன் பண்ணலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். உப்புமா செய்யலாம் என்று நினைக்கும் போது என்று 3 முறை மேலே இருந்து சத்தம் வந்தது. ஓ, வேண்டாமா? சரி, கிச்சடி, பொங்கல், இட்லி எல்லாமே நோ நோ நோ. தோசை? ஆமாம் என்ற பதில். சரி, இன்னைக்கு தோசை தான், அதுவும் மசால் தோசை என்றாள். மேலே பார்த்து தேங்க்யூ என்றேன். அப்போதுதான் உள்ளே நுழைந்தாள் அண்ணம்மா. எங்கள் வீட்டில் வேலைக்கு உதவி செய்பவள், 10 வருஷ பழக்கம். என்னம்மா அண்ணாந்து பார்த்து பேசிக்கின்னு இருக்க? மேலே போன மாமியார் கூப்பிட்டுதாங்காட்டியும் அங்கே போய் உன் ஞாபகம் வந்துருச்சு போல. சும்மா இரு அண்ணம்மா, இப்போ போய் அவங்கள ஞாபகப்படுத்திட்டேன். மேலே நல்லா பாரு. அண்ணம்மாவுக்கு 1 மாதமாகவே கண் சரியாக தெரியவில்லை. புரை, ஆப்ரேஷன் பண்ணிக்கொள்ள பயம். ஒன்றுத்தையும் காணலையே. நாற்று தான் ஒட்டடை அடிச்சு விட்டேன், க்ளீனாக இருக்குதே. அந்த மூலையில் பாரு. ஓ, அந்த சனியனை சொல்கிறியா? இங்கேயும் வந்துடுச்சா? என் கையில் மட்டும் சிக்கட்டும், தலை வேற வால் வேற தான். ஐயோ அண்ணம்மா, செல்லி அப்படி சொல்லாத. இது என்னடி கூத்தா இருக்குது? பள்ளியை போய் செல்லின்னு கொஞ்சறியே. உனக்கு என்ன பைத்தியம் கீத்திய பிடிச்சு போச்சா? பசங்களும் அதே தான் சொல்கிறாங்க. இந்த டீ எப்படி? உட்காரு, உனக்கு எல்லாமே புரியும்படி சொல்கிறேன். முதல் நாள் டிவி பார்க்கும்போது நடந்ததிலிருந்து ஒன்று விடாமல் சொன்னேன். செல்லி விவரமான ஆளாக இருப்பா போலியே, இருந்தாலும் இது கொஞ்சம் ஓவராக தெரியுது. இரு, ஒரு நாள் காட்டித்தரேன், தயவு செய்து அதை ஒன்றும் பண்ணிடாத அண்ணம்மா என்று மேலிருந்து குரல் கேட்டு அண்ணம்மாவே அசந்து விட்டாள். ஒரு தொந்தரவும் இல்லாமல் எங்களுடைய நட்பு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாய் வளர்ந்து கொண்டுதான் இருந்தது. இப்போதெல்லாம் சீரியல் பார்க்கும் ஆர்வத்தை விட செல்லியிடம் பேசுவது எனக்கு வழக்கமானது. பிஸ்கெட் துண்டுகள், ஓமப்படி, பொரி, திராட்சை பழம் என்று ஏதாவது போட்டுக்கொண்டிருப்பேன். சில நாள் தொடவே மாட்டாள். அண்ணம்மா கூட என்னிடம் குறைப்பட்டு கொண்டாள். ஏமா, நேதோ மூளையில் குப்பை வருது, சுத்தமாக பெருக்கிட்டு தானே போகிறேன். அம்மா, நீங்கள் தினமும் அவளுக்கு ₹1,00,000 தரணும் மூளையை பெருக்க. பிரியா பெரிதாக சிரித்தாள். எனக்கு சுத்தமாய் புரியவில்லை. அம்மா, தினமும் டிவி பார்க்குறியே, உனக்கு புரியலையா? ஒரு நாள் மாலை 5 மணி இருக்கும். அண்ணம்மா வேலையெல்லாம் முடித்துவிட்டு கிளம்பும் சமயம். சூர்யா அறையில் ஏதோ குசுகுசுவென்று ரகசிய குரல்கள். பள்ளி என்ற பேர் அடிபடவே மறைந்து நின்று கேட்டேன். அண்ணம்மா, இந்த பள்ளி செய்கிற அட்டகாசம் தாங்கலை. அம்மா கொடுக்குற இடம்தான் அம்மா பின்னாடியே போகுது. எப்படியாவது விரட்டி அடிக்கணும். நீங்கள் தான் ஏதாவது ஐடியா கொடுக்கணும். பாவம் தம்பி, இருந்துட்டு போகுது. அம்மா பிரியமாக வச்சிருக்குது. ஒரு பூச்சி பொட்டு இருக்குதா பாரு, உன்னி என்ன செய்யுது? அதை பார்த்தாலே கொமட்டிட்டு வருது அண்ணம்மா. அண்ணம்மா, 1 வாரத்துக்கு அப்புறம் அந்த பள்ளி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. உங்களுக்கு ₹100 தரேன். பார்க்கலாம் தம்பி, அம்மா என்ன சொல்லுதோ. அம்மாவை நான் சமாளிச்சுக்கிறேன், நீ உன் வேலையை ஆரம்பி. சட்டென்று அந்த இடத்தை விட்டு நகர்ந்தேன். இவர் அதுக்கு மேலே, சங்கரி, நானும் பொறுமையாக இருந்து பார்த்துட்டேன். ஒன்று நான் இந்த வீட்டில் இருக்கணும், இல்லைன்னா பள்ளி, 2ல் 1 முடிவு பண்ணு. பள்ளி என்று மனசுக்குள் சொல்லி கொண்டேன். 2 நாள் சத்தமில்லாமல் நகர்ந்தது. செல்லியும் என்னிடம் அவ்வளவாய் பேசவில்லை. ஆனாலும் நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன்,
போ 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 என்று என் பின்னால் வந்து கொண்டுதான் இருந்தாள். என்ன செல்லி, ஏன் சைலண்ட் ஆயிட்ட? பயமா இருக்கா என்றாள். வருவதை முன்கூட்டியே அறியும் சக்தி மிருகங்களுக்கு மனிதர்களை விட அதிகம். பாவம், ஏதோ ஆபத்து வரப்போகிறது என்று அதற்கு தெரிந்திருக்கும். எனக்கு எல்லார் மேலும் எரிச்சலாய் வந்தது. சும்மா அது பாட்டுக்கு யாரையும் தொந்தரவு பண்ணாமல் மூலையில் ஏதோ வாயில் அகப்பட்ட பூச்சியை பிடித்து தின்று கொண்டு காலத்தை கழிக்கிறது. அதை போய் வியாழக்கிழமை என் செல்லம் சுத்தமாய் மிரண்டு போயிருக்க வேண்டும். செல்லி, என்னம்மா? பதிலே இல்லை. சமையல் அறைக்கு போனவள் மூலையில் ஏதோ உருண்டையாய் காப்பி கலரில் அங்கங்கே வெங்காய துண்டுகள், வாசல் கதவிடுக்கில் கொஞ்சம் பூண்டு பற்கள். ஏதோ சதி நடக்கிறது. அண்ணம்மா வந்ததும் பிடித்து கொண்டேன். அண்ணம்மா, என்ன நடக்குது இங்க? உண்மையை சொல்லு. என்னம்மா? பதறினாள் அண்ணம்மா. கீழே குனிந்து அந்த உருண்டைகளை பொறுக்கினேன். அவளிடம் காட்டினேன். ஆமா, இது என்ன கன்றாவி? அந்த பள்ளி சனியை முட்டை கிட்ட போட்டிருக்கோம். ஐய, அதை தொடாத, கை கழுவு முன்ன. நிறுத்து ஒன்றாமாவ, மோந்து பாரு. காப்பி தூள் வாசம் வருதா இல்லையா? வெங்காயம் வேற வீடு முழுசும். செல்லியை சாகடிக்கத்தானே இந்த வேலை. என்னை மன்னிச்சுக்கம்மா. பிள்ளைகளும் ஐயாவும் கண்டிஷனா சொல்லிட்டாங்க. பள்ளியை வீட்டை விட்டு துரத்தலைன்னா என்ன துரத்திடுவாங்களாம். பள்ளிக்கு எதிராக இத்தனை பெரிய சதியா? வெள்ளி சனி செல்லியை காணவில்லை. பயந்து கொண்டு மூலையில் பதுங்கி இருக்க வேண்டும். திங்கட்கிழமை வழக்கம் போல அண்ணம்மா வேலைக்கு வந்தாள். ஆனால் முகத்தில் ஏதோ பறிகொடுத்த மாதிரி சோகம். என்ன அண்ணம்மா, உடம்புக்கு சரியா இல்லையா? ஏன் உம்முன்னு இருக்க? நானு நல்லா தானே இருக்கேன். உன் மூஞ்சிதான் சரியில்லை. செல்லியை பார்த்து 3 நாள் ஆச்சு. என்ன, எல்லாரும் சேர்ந்து விரட்டி அடிச்சிட்டீங்களா? இல்லைன்னா ஒரே வழியா சாகடிச்சிட்டீங்களா? அப்படியெல்லாம் சொல்லாத. அது என்ன வாடகை கொடுத்து வீட்டில் குடி இருக்குதா? எங்கனாச்சும் வேற வீட்டுக்கு போயிருக்கோம். விடு. அதையே நினைச்சு புலம்பி ஆளை அடைச்சு போயிட்ட. விடுமா. அண்ணம்மா சொல்லிவிட்டாளே தவிர ஞாயிற்றுக்கிழமை சம்பவம் நினைத்தாலே ஈரக்குலையெல்லாம் நடுங்குகிறது. குடும்பத்தோடு ஒரு கல்யாணத்துக்கு எல்லோரும் கிளம்பி விட்டார்கள். வரும் வரை வீட்டை பார்த்து கொள்ள வேண்டும். சுத்தமாய் வீட்டை பெருக்கி முடித்தாள். துடைக்க மாப்புமாய் வந்தவள் அப்படியே நின்று விட்டாள். வாசல் கதவிடுக்கில் பள்ளி வால். கதவின் பின்புறம் பார்த்தவள் துணியை போட்டுவிட்டு அப்படியே உட்கார்ந்தாள். தலை தனியாக. பாவம், பரிதாபமாய் கிடந்தது பள்ளி. யாரோ போகும் அவசரத்தில் கவனிக்காமல் கதவை அடித்து சாத்தியிருக்க வேண்டும். அது நிச்சயம் செல்லிதான். 10 நிமிடம் கையும் காலும் ஓடவில்லை. நன்றாக டெட்டால் போட்டு கழுவி விட்டாள். அவர்கள் திரும்பி வந்ததும் சொல்லாமல் கொள்ளாமல் கிளம்பி விட்டாள். அம்மாவிடம் சொல்லிவிடலாமா என்று ஒரு வினாடி யோசித்தாள். சங்கரி தாங்க மாட்டாள். குழந்தைகளிடம் கூட மூச்சு விடவில்லை. அம்மா, இவ்வளவு நாள் இப்படியே இருக்க போற? ப்ளீஸ் அம்மா, அது வேற வீட்டுக்கு போயிருக்கோம். என்னை விட்டுட்டு போக மாட்டாடா. எனக்கு நல்லா தெரியும். அவன் நிச்சயம் உயிரோட இல்லை. ஒரு 10 நாள் போயிருக்கும். அம்மா அம்மா, சீக்கிரம் வா, உன்னோட செல்லி. அண்ணாந்து பார்த்தாள். என்றது. பாத்தியா, உன் செல்லி தான். அடி போடி, என்னோட செல்லியை எனக்கு அடையாளம் தெரியாதா? என்னை யாரும் சமாதானப்படுத்த வேண்டாம். அம்மா போய் விட்டாள். டேய், அதை கூப்பிட்டு பாரு. செல்லி செல்லி என்று கூப்பிட்டான் சூர்யா. திரும்பியும் பார்க்கவில்லை. அதுக்கு வேற பேர் வைக்கலாம். லில்லி நல்லா இருக்கா? லில்லி லில்லி என்று கூப்பிட்டாள் பிரியா. என்று பதில் வந்தது. ஐயா பாரு, அம்மா சொன்னது சரிதான். நம்மளோட புது ஃப்ரெண்டு. நீ இனிமே எங்கேயும் போகாத, இங்கேயே இருக்கணும். சரியா? சரி என்பது போல் தலையை தூக்கி பார்த்தாள் லில்லி. அவர்களின் செல்ல பள்ளி. இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது. இந்த பள்ளி பிரச்சனை எல்லார் வீட்லேயுமே இருக்கும். அதனால தான் இந்த கதை எனக்கு படிக்க தோணித்து. எனக்கு எங்காத்துல ஒரு பள்ளி, அது என் பேரன் அந்த பள்ளி கிச்சனில் தான் அது இருக்கும். என்னை உள்ளே சமைக்கவே போகாதம்மா. என் பேரன் உள்ளே போகாத பட்டி, எங்கள் ஒரு பெரிய பள்ளி இருக்கும்மா. பள்ளிக்கெல்லாம் பயந்துட்டு சமைக்காமல் இருக்க முடியுமாடான நான் போவேன். அப்போ எங்காச்சும் மாமா சொல்லுவா, அது வாழும் பள்ளிடா, அது ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்லுவாள். பள்ளியை கண்டா அவனுக்கெல்லாம் பயம். உள்ளேயே வரமாட்டான். பள்ளி இருந்தாலே உள்ளே வரமாட்டான். என் மாட்டு பொண்ணு புள்ள பேரன்லாம் அது பார்த்தா கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும்.